முதலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துள்ளேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா பற்றி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தலைமையில் இருக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் மக்களுடைய பண்பாடு கலாச்சார பாதுகாப்பதற்கும் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். தேர்தல் நேரங்களில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை உடனடியாக மக்களுக்கு நிறைவேற்றி தரும்படி கேட்டோம். சார், முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? திட்டமிட்ட அடிப்படையில் உங்க தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாரு, நீங்களும் அமைச்சராக இடம்பெற்றிருக்கீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? மக்களுக்கான தலைவர், ப்ரௌட் மொமெண்டா இருக்கு, பீயிங் வெரி ஹாப்பி. மக்கள் எதிர்பார்க்குறவங்களும் நடந்திருக்கு, அது கிடைச்சிருக்கு. மக்களுக்கான ஆட்சி கண்டிப்பாக சிறப்பாகவும் மென்மையாகவும் இருக்கு. முதல்வர் அவர்கள் இன்றைய நிலை எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருக்கு, அதே போன்ற நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றலாம் பேசினாரு. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கான திட்டம் இருக்குன்னு முதல்வர் பேசினாரு. அது எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இந்த அரசு எடுத்துக்கும்? அதே சொல்லியிருக்காரு, ப்ராசஸ் பண்ணிட்டு பண்ணணும். 13ஆம் தேதி பெரும்பான்மை நிரூபிக்கணும். அந்த ஒரு சூழல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அரசு எப்படி கையாளும்? இதெல்லாம் தலைவரோட அறிவுறுத்தல் கேட்டுக்கிட்டு ப்ராசஸ் இன்னைக்கு தான் பதவி ஏற்றிருக்கோம். தலைவர்களை ஆலோசனை பண்ணி செய்வோம். ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் ஏற்கனவே இருக்க கட்சிகள் திட்டங்கள் முறையா போகணுன்ற ஒரு வலியுறுத்தல உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணுங்க? அது கொடுத்துருக்காரு இல்லையா, கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த அரசு அடுத்தடுத்த நடவடிக்கையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் திட்டமிட்ட நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெங்கட்ராமன் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷுவாவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.